சார் வணக்கம். வணக்கம். சார் இப்ப நம்ம ஒரு ரீசென்ட்டா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பார்த்திருந்தோம். அதுல வந்து இந்த நிகழ்வுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ம், ஒய்ஃப் வந்து ஊட்டில ஆளுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒய்ஃப் ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ம். வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு ஒரு நிதி நிறுவனத்துல. அந்த ஓகே. நிதி நிறுவனத்திலிருந்து ஒரு ஊழியர் வந்து ஒய்ஃபோட ம், இடத்துக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ம், கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு ம், ரொம்ப ம், அ தகாத வார்த்தைகள்ல திட்டுறத அந்த மாரி வீடியோவும் நம்ம பார்த்தோம். திட்டிட்டு இந்த ம், மாரி "சோறெல்லாம் திங்கிறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குமா?" அப்படி இப்படின்னு கேட்டு போயிட்டாரு. ம், இப்ப ம். இது வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து சரியானது தானா? அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது அவங்க கடன் வாங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவில் குற்றம். இவர் பண்ணது வந்து பெரிய குற்றம். எப்படி பெரிய குற்றம் அப்படின்னா, முதல்ல இந்த மாரி வசூல் வேட்டைக்கு போகவே கூடாது. ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். கேட்கலாம். ஒரு அன்போட கேட்க முடியும். அவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா, அதுக்காக அதிகாரம் பண்ணி, கண்ணாமண்ணான்னு திட்டி, அசிங்கமா அவதூறா பேசி 4 பேருக்கு முன்னாடி இப்படி பண்றதுக்கு அவங்களுக்கு எந்தவித ஒரு உரிமையும் கிடையாது. அது வந்து டிஃபமேஷன் கூட அவங்க பேர்ல போட முடியும். டிஃபமேஷன் கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியும். மான நஷ்ட வழக்கு. அத மாதிரி அவங்க உள்ள போறது வந்து அத்துமீறி போறது. அடுத்தவங்க இடத்துக்குள்ள அத்துமீறி போறதுன்றது வந்து அதுவும் சட்டப்படி குற்றம் அது. அந்த இடத்துல போறது, அவங்க கிட்ட ஆபாசமாவும், அசிங்கமாவும், அவங்கள ஏளனமாவும் பேசுறது, அதை வசூல் பண்றதுக்குண்டான வேலையை செய்யறது வந்து தப்பு. ஆக்சுவலி அவங்க கணவர் மட்டும் இருந்தாலும் கூட அந்த மாதிரி போய் அதை செய்ய முடியாது. அதுவும் மனைவி சம்பந்தமே இல்லை பண்ணாங்கன்னா, இவங்க போய் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா, காவல் நிலையத்துல கண்டிப்பா காவல் நிலையத்துல நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் அந்த நபர் மேல. ஓகே. அவர் கடன் கொடுத்திருப்பாரு, செஞ்சிருப்பாரு, போறாரு, அதெல்லாம் ரைட். அதெல்லாம் சிவில் குற்றம், சிவில் ராங். ஆனால் இது மாதிரி செய்யும்போது கண்டிப்பா இவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆதாரங்களோட போய் கொடுத்தாங்கன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுத்து உடனடியா அவரை வந்து கைது செய்யணும். அதுதான் வந்து சரியான விஷயம் இந்த இடத்துல. அவரு வந்து "உங்கனால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நான் என்ன கடன் தானே வசூல் பண்றேன்." அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு லேடீஸ் அப்படின்னு பார்க்காம பேசுறாரு. இது எந்தெந்த செக்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? அதான் இப்ப நான் சொன்னனே, அது வந்து ஒரு டிஃபமேஷன் கேஸ் நம்ம நம்பர் ஒன்னு. அத்துமீறல், ஒரு இடத்துல அத்துமீறது. அந்த மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு வந்து பங்கம் விளைவிக்கிறது, இந்த மாதிரி சட்டங்கள்ல அவர் கைது செய்யப்படலாம். ஓகே. அவர் வந்து நியாயப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. நியாயப்படுத்தவே முடியாது. அவரோட செய்கையை வந்து எந்த இடத்துல நியாயப்படுத்த முடியும்? அவர் வந்து நியாயமா பார்த்தா லீகல் நோட்டீஸ் தான் அனுப்பணும். அப்படி அனுப்பாம இந்த மாதிரி நேரடியா ஒரு 4 பேரோட வந்து வசூல் பண்றான்னு மிரட்டி வசூல் பண்றதெல்லாம் வந்து அது தப்பு. அப்போ கண்டிப்பா அவர் மேல வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படலாம். சரிங்க சார். இப்ப வந்து கடன் வசூல் பண்றதுக்கு லீகல் நோட்டீஸ தாண்டி வேற என்னென்ன வழி இருக்குது சார்? லீகல் நோட்டீஸ் தான் ஒரே வழி. லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்குண்டான ஆவணங்கள் வந்து அதுல எது எது இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும். அப்புறம் அவருடைய சொத்துக்கள் இருந்தா அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம். இல்ல பேங்க் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி இருந்தா அதை அட்டாச் பண்ணலாம். நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும். செய்ய முடியும். ஆனா அது கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான். இது வந்து இப்ப இந்த மாதிரி அழைச்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு பதிலு ஒரு கண்டிப்பா 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். ஆனா வசூல் அது கண்டிப்பா அது கிடைச்சிரும் அவர்கிட்ட பணம் இருந்தால். ஓகே. ஆனா இத மாதிரி அத்துமீறி தகராறு பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தி பணம் வாங்குறதுன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, சட்டப்படி அது தப்பு. இப்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா சார்? 100% 100க்கு தான் பண்ணணும் அவங்க. 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்க வந்து இவங்க குலைக்கிறாங்கன்னு சொல்லி 100க்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா இந்த மாதிரி ஆட்கள் வந்து அங்கங்க ஆட்களை வச்சிருப்பாங்க. சோ இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க போலீஸ. இந்த மாதிரி பண்ணாங்க போனாங்க. நிறைய பேருக்கு உண்மையை சொல்ல போனா காவல்துறையில இருக்கிறவங்களுக்கே இந்த லோவர் லெவல் இருக்க ஆபீசருக்கு வந்து ஒரு சில சட்டங்கள் தெரியாது. இதுக்கு வந்து நேரடியா போய் வசூல் பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு. தெரியாதனால இவங்க பஞ்சாயத்து மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நானே பார்த்திருக்கேன். என்னங்க அவங்க வந்து கடன் கொடுத்தவங்க வந்து கேட்க தானே செய்வாங்க. அப்படி கேட்கறது ரைட்டு. ஆனா மிரட்டுறது ரைட்டா அப்படின்றது அந்த இடத்துல பாயிண்ட். சோ மிரட்டுறது, அத்துமீறது, ஒரு இடத்துக்குள்ள வந்து சம்பந்தமே இல்லாம உள்ள போய் அடுத்தவங்க இடத்துக்குள்ள போறதுன்றது வந்து அது தப்பு. போலீஸே உள்ள நுழைய முடியாது. போலீஸே வந்து எப்படி நுழைய முடியும்னா வாரண்ட் இருந்தாதான் போகணும். சர்ச் வாரண்ட் இல்லாமே போக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வசூல் பண்றவருக்கு அவருக்கு எங்க இருந்து ரைட் வரும்? அதனால அது ரைட்டே வராது. மேலும் வேற ஏதாவது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.